இது பூராமே தங்கம். அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த கடுசக்கரை யோகா அந்த நம்ம சொல்ல மாதிரி பெயிண்டிங் பூசின மாதிரி அந்த திரவியத்தை பூசி மறைச்சிட்டாங்க, கருப்பை மாற்றிட்டாங்க. அவர் பண்ணணும் முக்கியமான ஒரு வேலை என்னென்னா சுவாமி, தன்னுடைய சொத்துக்கள் பூரா அளந்து எவ்வளோ இருக்குன்னு ஒரு பட்டயம் ரெடி பண்ணி தன்னோட உடைவாளையும் தன்னோட கிரீடத்தையும் இந்த சுவாமி பாதத்தில் வச்சு, இனி நானும் என்னை சார்ந்த எனக்கு பின்னாடி வர பரம்பரையும் உனக்கே அடிமை. இந்த திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு நீங்கள் தான் இந்த ராஜா, நாங்களாம் பத்மநாப தாசர்கள். வில்லுமங்கலம் சுவாமி ஒரு உப்பு மாங்காய் ஒன்று கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த உடஞ்சி போன தேங்காய் தொட்டி அவர் பரம்பரை வந்து, அவர் அடுத்த பரம்பரை வந்து, அடுத்த பரம்பரை வந்து சரி உடஞ்சி போயிட்டா என்ன பண்ணுறோன்னு ஃபுல்லாக பசுந்தங்கத்தால் அதை பொருத்தி வைரம் வைடூரியம் வஜ்ரம் முத்து பவரம் எல்லாம் அதில் பதிச்சு அந்த தொட்டி 1200 வருஷம் அந்த தேங்காய் தொட்டி இருக்குது. அதில் தான் இப்பயும் அதே உப்பு மாங்காய் வச்சு நைவேத்தியம் பண்ணுறாங்க சுவாமி. குளத்தில் ஒரு முதல்ல இருந்துருக்கு, அந்த முதலைக்கு பேர் வச்சவரெலாம் அவர் தான், அந்த முதலை சைவமாக மாற்றினவரெலாம் அவர் தான். முதலைக்கு சைவ பெருமாள் பிரசாதத்தை கொடுத்து அதை சைவ முதலையாக மாற்றினவர் அவர். அதில் ஒரு பெரிய விஷயம், இந்த சைடில் நின்று பக்கவாட்டில் இருக்கிற சிற்பி நான் தான் சிற்பி அப்படின்னா என்னுடைய ஒரு கண், அதாவது என்னுடைய வலது கண் ராஜாவையும் என்னுடைய இடது கண் ராஜாதி ராஜனையும். எவ்வளோ பெரிய பொண்ணையை பார்க்குற மாதிரி. அதாவது என்னை ஆள் விட்டு கூப்பிட்டதுக்கெல்லாம் நான் சாகிற வரைக்கும் இதை மறக்கவே மாட்டேன். இதை வந்து நான் பெருமையாக சொல்லணும், ரிஷபானந்தர் வந்து ஆள் விட்டு கூப்பிட்டாரு அப்படிங்கிற சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, இறைவன் இன்றும் வருகிறான், அதான் விஷயம். ஸோ நமக்கு இறைவன் அருள் புரிந்தமைக்கு என்னாலும் எங்கள் சந்ததியே இந்த அனந்த பத்மநாபனுக்கு அடிமை அப்படின்னு நம்ம எழுதி கொடுக்கலாம். ஓம் நம சிவாய. இது பூராமே தங்கம். அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த கடுசக்கரை யோகா அந்த நம்ம சொல்ல மாதிரி பெயிண்டிங் பூசின மாதிரி அந்த திரவியத்தை பூசி மறைச்சிட்டாங்க, கருப்பை மாற்றிட்டாங்க. தங்கமேனி வெளியே தெரியக்கூடாது, திருடர்கள் முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் கொள்ளையடிச்சிருவாங்க அப்படின்ட்டு இந்த திருமேனி, தலையில் இருக்கிற கிரீடம், காதில் போடுற கர்ணபத்திரம், இந்த தொப்புள் கொடி, அந்த இவ்வளோ ஒரு நம்ம கை சைஸில் இருக்க அந்த தாமரத்தண்டு அது பூராமே சுத்த தங்கத்தால் செய்யப்பட்டது. எதுவுமே வெறும் மற்ற எந்த தங்கம் வைக்கிற வேலைக்கு தலைவரே பல கோடிக்கு போவார் போல இருக்கு. டன்னு தங்கம் இருக்கும் உள்ள. அந்த 6 அறையில் இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த பூரா திருமேனியுமே தங்கம். திருமேனி எப்போ, ஏன்னா 21 அடி திருமேனின அதையெல்லாம் அது அப்போ எவ்வளோ பக்தி இருந்தது தான் பூரா தங்கத்தில் பண்ணியிருப்பார் மார்த்தாண்டவர்மா மன்னர். அதெல்லாம் பெரிய விஷயம் சுவாமி. இவருக்கு ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா சுவாமி, நம்ம தென்னகத்தில் வந்த அதாவது ஊமை படம் டைலாக் வராத மிக வந்த முதல் மொழி திரைப்படம் தென்னிந்தியாவில் மார்த்தாண்டவர்மா தான். அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை, நம்ம கொடுத்துருக்கிற பெருமை. முதல் தென்னிந்திய ஊமை படம் வந்து மார்த்தாண்டவர்மா தான். அது ஒரு பெரிய விஷயம். அவர் காலத்தில் இந்த கோவில் கட்டப்படுகிறது, இந்த அளவுக்கு எடுத்து கட்டப்படுகிறது. இந்த திருமேனி தங்கத்தால் செய்யப்பட்டு மேலே கடுசக்கரைங்கிற அந்த மூலிகை பூசப்பட்டு எல்லாம் மறைச்சிருது. இந்த சுவாமி கல் திருமேனி எல்லாம் நம்புற மாதிரி பண்ணி வச்சுறாங்க. அப்போ என்னென்னா இந்த மேலே பூசிருக்கிற இந்த கடுசக்கரை யோகங்கிற அந்த மூலிகை வந்து தேன் மாதிரி இருக்கும், மெழுகு மாதிரி. இது வேறு ஏதாவது உலோகத்தினால வச்சு துடைச்சா அந்த இது வலிச்சிக்கிட்டு வந்துடும். இந்த தங்க வெளியே தெரிஞ்சதுனால தான் இந்த மயிலிறகை வச்சு துடைச்சது. தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, அதனால தான் மயிலிறகை வச்சு இந்த பூவெல்லாம் துடைச்சி எடுக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இவர் காலத்தில் ஏகப்பட்ட செல்வத்தை கொண்டு கொடுத்துட்டு இன்னும் ஏதாச்சும் பண்ணணுமே, இன்னும் ஏதாச்சும் பண்ணணுமே, இன்னும் ஏதாச்சும் பண்ணணுமேனு துடிக்குது ஒரு மனசு. நம்மளாக இருந்தால் அங்கேருந்து என்ன கொள்ளடிக்கலாம், சாமிக்கு தான் பண்ணியாச்சில், இனி வரதெல்லாம் உண்டியெல்லாம் நாமளே ஆட்டையை போட்டலாம். உண்டியில் வச்சு நம்மளே ஆட்டையை போட்டோம்னா போட்டிருப்போம். இன்னொன்று சுவாமி திருமேனிக்கு முன்னாடி நம்ம பேர் எழுதி வச்சிடலாம் பெருசா, மார்த்தாண்டவர்மா உபயம்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கூட பண்ணிடுவோம் நம்ம. அவர் அப்படி இல்லை, அவர் உண்மையான பக்தர், நம்ம பக்தர் மாதிரி இருக்கும். அவர் பண்ணணும் முக்கியமான ஒரு வேலை என்னென்னா சுவாமி, தன்னுடைய சொத்துக்கள் பூரா அளந்து எவ்வளோ இருக்குன்னு ஒரு பட்டயம் ரெடி பண்ணி தன்னோட உடைவாளையும் தன்னோட கிரீடத்தையும் இந்த சுவாமி பாதத்தில் வச்சு, இனி நானும் என்னை சார்ந்த எனக்கு பின்னாடி வர பரம்பரையும் உனக்கே அடிமை. இந்த திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு நீங்கள் தான் இந்த ராஜா, நாங்களாம் பத்மநாப தாசர்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தன்னை அடிமை சாசனமாக ஒப்படைச்சிக்கிறார், தன்னை அடிமையாக்கிட்டார். இப்போ இனி வர அது அவருக்கு பின்னாடி வந்த எல்லா ராஜாக்களுக்கும் சொந்த பேர் ஒன்று இருக்கும், அவங்களுக்கு பத்மநாப தாசர்னு தான் பேர் இருக்கும். கையெழுத்து போடும்போது அந்த பேர் தான் போடுவாங்க, பத்மநாப தாசர்னு. இப்போ சித்திர திருநாள் மகாராஜா, ஆயில்யம் திருநாள் மகாராஜா, இப்போ இருக்கிற பேர் சித்திர திருநாள் மகாராஜா நினைக்கிறேன், ராமவர்ம தம்பரான். ராமவர்ம தம்பரான்ங்கிறது ஒரிஜினல் பேர். கையெழுத்து போடும்போது பத்மநாபதாசர் தான் போடும். அவங்க பிறந்த நட்சத்திரத்தை வச்சு இன்ன திருநாள் மகாராஜா, இன்ன திருநாள் மகாராஜான்னு வந்துடும். சித்திர திருநாள், ஆயில்யம் திருநாள், பூரம் திருநாள் மகாராஜா அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் இவங்க எல்லாமே பத்மநாபதாசர்கள் தான், ராஜா கிடையாது. எவ்வளோ பெரிய மனசு இருந்துருக்கு வச்சு பாருங்க.
அதனால தான் இந்த செல்வம் பூரா அவர் கைக்கே போச்சு, ராஜா கைக்கே போனது. அதுதான் கோடி கோடியாக கொண்டு உள்ளே கொட்டானது. பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த ஒரு ராஜா, அவரோட பேர் தெரியல, இந்த திருவாங்கூர் ராஜா தன் செலவுக்கு பணம் பத்தல்னு கடன் பத்திரம் எழுதி கொடுத்து பெருமாள்கிட்ட கடன் வாங்கியிருக்கார். சுவாமி படுத்திருக்கிற கற்பகிரகம் ஒரே கல்லில் செய்யப்பட்டது. ஒத்தக்கல் மண்டபம்னே அதுக்கு பேர். அதில் அவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும், நாம் போக முடியாது. அதுக்கு ஒரு தனி வாசல் இருக்குது. அதில் போய் இப்போவும் அவங்க மட்டுமே போய் அந்த திருப்பாத தரிசனம் உள்ளே போய் கும்பிட்றது. அந்த பாதத்துக்கு முன்னாடி நிற்கிற உரிமை அவங்களுக்கு மட்டும் இருக்குது. அந்த ராஜாக்களுக்கு மட்டும், அதாவது பத்மநாபதாசர்கள்னு சொல்லி பத்மநாபதாசன் சொல்லப்பட ராஜாக்களுக்கு அவங்க போய் அந்த இடத்துல நின்று கும்பிடலாம். நம்மளுக்கு எங்களோட அந்த இடத்துக்கு தான் ஒத்தக்கல் மண்டபம்னு பேர். அங்கே போய் நின்றுட்டா எல்லாமே அவருக்கு சொந்தமாயிரும். அதனால தான் நம்ம போகிறதில்ல. போய் சொன்னால் கூட நம்ம போக மாட்டோம். போய் சொன்னால் நம்ம அவருக்கு அடிமையாயிரும். நம்ம அடிமை மாதிரி நடிக்கத்தான் தெரியும், அடிமையாக இருக்க தெரியாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதி வச்சார். அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாமே பத்மநாபதாசர்கள் ஆனாங்க. இவங்க கொண்டு போய் கொட்டினது தான் அங்கே உள்ள இருக்கிற அவ்வளோ நிதி. இது எப்படின்னா, இந்த அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இது எந்த அளவுக்கு செல்லுபடி ஆச்சுன்னா, பிரிட்டிஷ் ஆட்சி வருது, வெள்ளைக்காரங்க ஆட்சி வந்துருச்சு. எலிசபெத் மகாராணி ஒரு உத்தரவு போடுறாங்க, அந்த ஏரியாவுக்கு அவர் தான் ராஜாவா, அவருக்கு உண்டான மரியாதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி. அவங்க இந்துக்கள் கடவுள் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர் தான் அந்த ஏரியா திருவாங்கூர் ராஜாவாம், அவருக்கு உண்டான மரியாதை பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்த அன்னைக்கும் 21 குண்டுகள் மூலங்க பெருமாளுக்கு மரியாதை பண்ணுறீங்க. பிரிட்டிஷ்காரர் கொடுத்த மரியாதை சுதந்திரம் அடைகிற வரைக்கும் அது இருந்திருக்கு. 21 குண்டுகள் மூலங்க எல்லா திருவிழா போதும் 21 குண்டு முழங்கி பெருமாள் ராஜா வராருன்னு மரியாதை கொடுத்துருக்காங்க. சுதந்திரம் அடைஞ்ச உடனே அதுவும் போயிடுச்சு. இந்த மாதிரி ரொம்ப அபூர்வமான விஷயம் இந்த கோவில் இது. இப்போ என்னென்னா, இந்த சுவாமிக்கு நிறைய பாயசம் நைவேத்தியம் பண்ணுறாங்க. ரத்தன பாயசம், பால் மாங்காய் பாயசம், பால் பாயசம் நிறைய. அதுதான் அங்கே அதிகமாக சக்கரை பொங்கல். அதாவது அந்த பால் பாயசம் அப்படிங்கிறது தோனி துலா பாயசம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கலுக்கு அப்படி ஒரு பேர் சொல்லுங்க. அங்கே அற்புதமான ஒரு கோவில். இந்த வில்வமங்கலம் சுவாமி ஒரு உப்பு மாங்காய் ஒன்று கொடுத்தாரு பார்த்தீங்களா, அந்த உடஞ்சி போன தேங்காய் தொட்டி. அவர் பரம்பரை அவர் அடுத்த பரம்பரை சரி உடஞ்சி போயிட்டா என்ன பண்ணுறோன்னு ஃபுல்லாக பசுந்தங்கத்தால் அதை போர்த்தி வைரம், வைடூரியம், வஜ்ரம், முத்து, பவரம்னு எல்லாம் அதில் பதிச்சு அந்த தொட்டி 1200 வருஷமாக அந்த தேங்காய் தொட்டி இருக்குது. அதில் தான் இப்பயும் அதே உப்பு மாங்காய் வச்சு நைவேத்தியம் பண்ணுறாங்க சுவாமிக்கு. அது உடஞ்சிருக்கும். அந்த தேங்காய் தொட்டி இன்னும் இருக்குது. 1200 வருஷமாக அதுக்கு தங்கம்லாம் பூசிட்டாங்க. அதெல்லாம் தகடு போத்திட்டாங்க, உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துங்க. இப்போ அதை வாங்கிக்கிற பெருமாள் அதிசயம் கிடையாது, அதை கொடுக்குற நைவேத்தியம் அதிசயம் கிடையாது. அதை பரம்பரை தொட்டு இருக்கிறாங்களே ஒரு பார்ட்டி, அவன் என்ன புண்ணியம் இருக்குன்னு பார்த்துங்க. 1200 வருஷமாக அந்த தேங்காய் தொட்டியில் அவருக்கு நைவேத்தியம். முதல்ல இந்த மாவோடு தான் அவருக்கு நைவேத்தியம், எப்பயுமே காலையில் அதுதான் நைவேத்தியம். இது ஒரு பெரிய விஷயம். இந்த சுவாமி நிறைய பேர்த்துக்கு கருணை காட்டிருக்காரு, பிரிட்டிஷ்காரங்களுக்கு கருணை காட்டிருக்காரு. ஏன்னா எலிசபெத் மகாராணி உத்தரவு போட்டிருக்காங்க அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னா இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துங்க. இதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் காலத்தில் ஒரு விஷயம் நடக்குது. அவர் முதல்ல காந்தாலூர் சாலைங்கிற ஒரு இராணுவ முகாமை அழித்து திருவனந்தபுரத்தை கைப்பற்றிட்டார். அப்போ நிறைய ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் அந்த ஊழல்வாதிகள்லாம் தூக்கி உள்ளே போட்டுட்டு 8 வீட்டு பிள்ளைமாருன்னு சொல்லிட்டு ஒரு 8 குரூப்பை ரெடி பண்ணி அவங்க கையில் ஒப்படைக்கிறார். நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஊழல் நடந்தால் மரண தண்டனை விதிக்கப்படும் சொல்லிட்டு. அப்போ ராஜராஜ சோழனுக்கும் பெருமாளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அவர் காலத்தில் ராமானுஜர் வரார், அவர் இங்கே தங்கியிருக்கார், அவர் நிறைய கைங்கரியம் பண்ணுறார். அவர் காலத்தில் அந்த குளத்தில் ஒரு முதலை இருந்துருக்கு, அந்த முதலைக்கு பேர் வச்சவரெலாம் அவர் தான். அந்த முதலை சைவமாக மாற்றினார்லாம் அவர் தான். முதலைக்கு பெருமாள் பிரசாதத்தை கொடுத்து அதை சைவ முதலையாக மாற்றினவர் அவர். அதில் ஒரு பெரிய விஷயம். இதுக்கப்புறம் அவருடைய பரம்பரையில் அவர் ஏற்படுத்தின நம்பி, இப்போ அந்த நம்பூதிரி போனார் பார்த்தீங்களா, நடு ரோட்டில் அந்த நம்பி இருக்கிற ஏரியாவுக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரம்பரையில் வந்த நம்பி தான் அங்கே இருக்கார் 1000 வருஷமாக. அவங்க கட்டுப்பாட்டில் கோயில் இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இதுக்கப்புறம் இந்த இவ்வளவு பெரிய திருமேனி படுத்திருக்கிற அந்த கர்ப்பகிரகத்துக்கு ஒரு ஒத்தக்கல் மண்டபம்னு பேர். மேலே இருக்கிற விமானத்துக்கு ஹேமக்கூட விமானம்னு பேர் இருக்குது. ஒவ்வொரு விமானத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. நம்ம பார்த்தா எல்லாத்துக்குமே மேலே ஒரு கோபுரம் இருக்குன்னு தான் தெரியும். எல்லா விமானத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. திருப்பதியில் இருக்கிறது ஆனந்த நிலைய விமானம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது பிரணவாகார விமானம், இந்த விமானத்துக்கு ஹேமக்கூட விமானம்னு பேர். இப்படி அற்புதமான சுவாமி இவர். யோக நரசிம்மர், நீங்கள் சொன்ன மாதிரி யோக நரசிம்மர் இருக்கார், மாடம்பி கிருஷ்ணன் ஒரு கிருஷ்ணன் இருக்கார், சாஸ்தாங்கிற பேரில் ஐயப்பன் இருக்கார், லட்சுமி நரசிம்மர் இருக்கார், அயக்கிரி ஒரு சன்னதி இருக்கிறது, நிறைய சன்னதி இருக்குது. அந்த நீங்கள் சொன்ன தேங்காய் உடைச்சுமே அந்த விநாயகர் அவர் தான் முதல் பூஜை வாங்கிக்கிறவர். அக்ர பூஜா விநாயகர். அக்ரசாலைன்னா முதல் சாலை, முதல் பூஜை வாங்கிக்கிறவர். அக்ரன்னா பெருசு, முதல் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். முதல்ல அங்கே தான் எல்லாம் ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த கோவில் இந்த சுற்று மண்டபம் சுற்றி வரும்போது ஒரு பெரிய மண்டபம், கல் மண்டபம் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த மண்டபம் முத்தையா ஸ்தபதி அப்படிங்கிறவர் நம்ம மார்த்தாண்டவர்மா காலத்தில் தான் அது கட்டணும். அது சேரமான் பெருமாள் காலத்தில் உள்ளே இருந்த ஹேமக்கூட விமானம், இந்த உள் சுற்று அதெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த பெரிய பிரகாரம் கட்டினதெல்லாம் இவங்க மார்த்தாண்டவர்மா காலத்தில் கட்டணும். அந்த ஸ்தபதி கட்டி முடிக்கும்போது இந்த
தீப பெண்கள் வரிசையாக விளக்கேற்றின பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. எல்லா இப்போ பல கோயிலில் 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. இதில் கிட்டத்தட்ட 1000 தீபங்கள் ஏந்தின பெண்களுக்கு மேலே இருக்காங்க. காரணம் இது மலைப்பகுதியான ஏரியா கேரளா. அங்கே எந்த நாளும் இருட்டாக தான் இருக்கும். இது எல்லா விளக்குலையும் தீபம் ஏற்றி வச்சா எவ்வளோ அழகாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதில் தான் சுவாமி சுற்றி வர்றாரு. அதுதான் தீவேலின்னு பேர். இந்த தீவேலி பார்த்துட்டு சுவாமி விருச்சம் வர அந்த நடை அந்த சுற்றி வர மண்டபத்துக்கு தான் நடைன்னு பேர். ஸ்வர மண்டபம்னு சொல்லி அந்த மியூசிக் வர மாதிரி ஒரு மண்டபம் கட்டி கொடுத்துருக்காரு அவர். இதெல்லாம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு ராஜா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டதுனால தான் இவர் சொல்லியிருக்காரு. அந்த மண்டபத்தை இசை மண்டபத்தை நம்ம பார்த்துருக்கேன். இசை மண்டபம் அதில் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு சவுண்டு. ஒரு இடத்துல 7 கல்லில் பண்ணியிருக்காங்க சப்தஸ்வரங்கள். 7ஐயும் தட்டுனா அப்படி போய் அப்படி தட்டிங்கன்னா 7 வகையான இசை. அப்போ என்ன ஒரு கல் தேர்வு இருந்திருக்கணும், என்ன ஒரு ஞானம் இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கும் அந்த மாதிரியான கற்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் அதை தேடி கண்டுபிடித்து அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இசைக்கல்லாக அந்த ஒரு மண்டபத்தை கட்டி நீங்கள் 50 ரூபா டிக்கெட் எடுத்து உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம கோயிலில் இந்த ராஜாக்கள் வர்ற வழி இருக்கு இல்லையா, அந்த வழிக்கு பக்கத்தில் இந்த மண்டபம் இருக்கிறது. உள்ளே போய் நீங்கள் தட்டி பார்க்கலாம். தட்டிட்டு அப்படி காதை வச்சிங்கன்னா இந்த ச ரி க ம ப த நி அப்படியே அழகாக கேட்கும். அதில் இதை நான் போய் வெயிட் பண்ணி இதை நான் கேட்டிருக்கேன். எந்த அறிவியலாலும் இதெல்லாம் பண்ண முடியாது. இன்னைக்கு அறிவியல் எத்தனை கொண்டு வந்தாலும் அது அத்தனைக்கும் நம்ம முன்னோர்கள் நீங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்திலையும் சரி, தேவாரம் திருவாசகத்திலையும் சரி, எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு போயிட்டாங்க. அவர்கள் சொல்லாத எதையும் நாம் இங்கே அறிவியலாக உருவப்படுத்தவே இல்லை. என்னென்னா அதை பற்றி தெரியாதவங்க இந்த பக்கம் அறிவியலையும் அந்த பக்கம் கடவுளையும் வைத்து அறிவில்லாதவர்கள் பார்த்து கொள்கிறார்களே தவிர அறிவிற்கும் எவனும் இதை சம்மந்தப்படுத்தி பார்க்க மாட்டான். இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த கோவில். இந்த மண்டபத்தை கட்டின சபதிக்கு ஏதாவது பெருசாக கொடுக்கணுமே என்று ராஜா கேட்குறாரு. அவர் எனக்கு ஒன்றும் வேணாம், ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். என்ன வேணா, நான் ஒரே நேரத்தில் உங்களையும் பார்க்கணும் சுவாமியை பார்க்கணும், அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னா ராஜா கேட்குறாரு. எப்படி நீ போன ஓட்டு எப்படி என்னையும் சுவாமியும் பாப்பா அப்படிங்கும்போது அதெல்லாம் உங்களையே உயிருள்ள சில மாதிரி செதுக்கி வச்சு என்னால் முடியாதான்னு ஒரு மனைவி சிஷியர்கள் எல்லாத்தையும் ஒரு தூணில் செதுக்கி வடக்கு பார்த்த மாதிரி கிழக்கு பொண்டாட்டி மேலே ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க. அந்த பொண்டாட்டி இவர் மேலே பாசமாக இருந்தா. ஆமாம், பொண்டாட்டிக்கு சிலை செய்கிற அளவுக்கு பொண்டாட்டி இருந்திருக்குன்னா பெரிய விஷயம்னா. அப்படின்னா அந்த அம்மா எவ்வளோ நல்லா, அந்த அம்மா எவ்வளவு இதாக இருந்திருக்கா, கணவனே கண் கண்ட தெய்வமாக இருந்திருக்கு. இப்போல்லாம் அதாவது நம்ம சினிமாக்கள் எல்லாம் மனைவிகளை ரொம்ப கோபக்காரியாகவும் ஒரு மாதிரி சித்தரித்து பெண்கள் இன்னைக்கு அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அந்த தன் பக்கத்தில் தன் மனைவிக்கு செலவைக்கணும்னு அந்த ஸ்தபதிக்கு தோணுச்சு. பார்த்தீங்கன்னா இது பெரிய விஷயம்னா. அதாவது இரு உடல் ஒரு உயிராக வாழ்த்திருக்காரு. கண்டிப்பாக அது பெரிய விஷயம். என்னோட தன்னுடைய சீடனுக்கும் சிலை வைத்திருக்காரு. அது மரியாதை கொடுத்துருக்காங்க. மரியாதை கொடுத்துருக்காங்க. அவர் கையில் அவருக்கு விசிறிட்டு இருந்த என்னன்றி கொன்றாருக்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு உண்மையில சூப்பர் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு வடக்கு பார்த்த மாதிரி அவருக்கு செலவு வச்சுட்டாங்க. ராஜா அவர் வரக்கூடிய தனி வழியில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கிழக்கு கோபுரம் முடிஞ்சு உள்ளே இறங்குற இடத்துல மேற்கு பார்த்து நிற்கிறார். இப்போ நான் தான் அந்த சிற்பி. அப்படின்னா என்னுடைய ஒரு கண்ணால் ராஜா பார்க்குறேன். சுவாமி கிழக்கு பார்த்து ராஜா பார்த்த மாதிரி நிற்கிறார். அதாவது கிழக்கு பக்கம் கிழக்கு வாசலில் கொடிமரத்துக்கு முன்பாக சுவாமி நிற்கிறார். சுவாமி கிழக்கு வாசலை பார்த்து நிற்கிறார். இவர் மேற்கு பார்த்து சுவாமி பார்த்து நிற்கிறார். இப்போ இந்த சைடில் நின்று பக்கவாட்டில் இருக்கிற சிற்பி நான் தான் சிற்பி. அப்படின்னா என்னுடைய ஒரு கண், அதாவது என்னுடைய வலது கண் ராஜாவையும் என்னுடைய இடது கண் ராஜாதி ராஜனையும். எவ்வளோ பெரிய புண்ணியனை பார்க்குற மாதிரி. அதாவது அந்த கோயிலை அந்த மண்டபத்தை கட்டினதுக்கு அவர் ஒரு 1 கோடி ரூபா வாங்கியிருந்தாருன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு பணம் 1 கோடி வாங்கியிருந்தா கூட அவர் பரம்பரையெல்லாம் வாழ்ந்திருக்குமே, வசதியாக வாழ்ந்திருக்குமே என்னமோ தெரியாது. ஆனால் யோசனை பண்ணி பாருங்க, என்ன ஒரு சிலையாக செஞ்சு அங்கே வச்சு உங்களையும் பார்க்கணும் சுவாமியும் பார்க்கணும், தினசரி பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு சந்தோஷத்தை அவர் ஏற்படுத்திட்டு போயிருக்காருன்னா அந்த சிலை இன்றைக்கும் அந்த கிழக்கு வாசல்லேருந்து வந்தீங்கன்னா கிழக்கு படியை விட்டு இறங்கினவுடனே நீங்கள் வரும்பொழுது இடது பக்கம் அந்த சிலை இருக்கிறது, அந்த சைடில் அவங்களுடைய மனைவியின் சிலை இருக்கிறது, அதுக்கு பின்னாடி அவருடைய சீடர்கள் சிலை இருக்கிறது. அவருடைய பேரை செதுக்கி வச்சுருக்காருல. நாங்கள் அவர் பேரை சொல்லுங்கண்ணே. ஸ்ரீ 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 முத்தையா ஸ்தபதி. தமிழ்நாடு பேருக்கு நமஸ்காரம். பேர் பாருங்க, தமிழ் பேராக இருக்கு. அந்த ஸ்தபதி இன்னைக்கு நின்று இறைவனை பார்த்து கொண்டிருக்கிறார். கல்லிலே கலைவனம் கண்ட அந்த சிற்பிக்கு காலங்காலமாக தரிசனம் கொடுக்குறாரு ராஜாவும் ராஜாதி ராஜன். அதாவது அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, ஒரு கல் விக்கிரகத்தை செய்கிறோம்,
அதை இறைவனாக நாம் பாவிக்கும் பொழுது இறைவன் அதிலே வந்து குடிகொள்கிறான். என்னையும் நான் கல் விக்கிரகமாக செய்து வைத்து விடுகிறேன், நான் இறந்த பிறகு என் ஆன்மா இதில் வந்து குடியிருக்கும்னு நினைக்கிறார். ஆனால் இன்னைக்கு அதை பற்றி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, பேச வச்சுட்டு அவர் பேரை கண்டுபிடிச்சி அவர் தான் இந்த கோயிலை கட்டினார்னு கண்டுபிடிச்சி அந்த முத்தையாங்கிற பேர் இன்னைக்கு வந்து இங்கே பேசுகிறோம் இல்லையா வச்சுட்டார்ல. கூப்பிட்டு நமக்கு தரிசனம் கொடுத்த சுவாமி எனக்கு வீடு கட்டி கொடுத்தோன்னு பார்த்துட்டு போங்கடான்னு சொல்லிட்டாரு. நன்றி மறக்காத ஒரு பெருமாள்ங்கிறது பெருமாள் இடத்துல நன்றி மறக்காமல் இருக்காரு. அதெல்லாம் கரெக்டுவா, நீங்கள் ஒழுங்காக இருந்துக்குன்னு சொல்லிட்டாரு அவர். நம்மளை நம்ம தரிசனம் மட்டும் இல்லாமல் என் கோயிலை கட்டினது இவன் தான், அவனையும் போய் பார்த்து தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அந்த கோயிலுக்கு போகும்பொழுது முத்தையா அவர்களை கட்டாயம் தரிசனம் செய்யுங்கள். அங்கே அவருடைய பெயர் கல்வெட்டில் அடிக்கப்பட்டிருக்கிறது. முத்தையா அப்படின்னு தமிழிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து நேராக கிழக்கு கோபுரம் வழியாக வர்றீங்க, கிழக்கு கோபுரத்து வழியாக வந்து கடைசி படியில் நின்னீங்கன்னா அதுதான் ராஜா நின்ன இடம். அதில் வந்து நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய வலது பக்கம் கடைக்கோடியில் நின்னீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 சிற்பங்கள் வரைந்து வைக்கப்பட்டிருக்கும். அதில் வந்து வெண்ணெய் திருடிய கிருஷ்ணன், காளிங்க நடத்தினர், கஜேந்திர மோட்சம், ஒரு ஆர்ட் இருக்கும் சவரில். அந்த ஆர்ட் பக்கத்தில் வந்து நின்னீங்கன்னா அதான் ராஜா நிற்கிற இடம். அதிலிருந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ஸ்தபதியுடைய சிலை இருக்கிறது. அந்த சிலையை வணங்கிட்டு நேராக வந்தவுடனே லெஃப்ட்டு திரும்புறீங்க. நேராக லெஃப்ட்டு போனீங்கன்னா ராஜா வர்ற வழி இருக்கும். அந்த வழியில் தசாவதார பெருமாள் இருப்பார். தசாவதார பெருமாளை நேராக அந்த கடைசி வரைக்கும் போய் அப்படியே வழிபட்டுட்டு வந்து நேராக அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா முதல்ல சாஸ்தா வருவார். முதல்ல சாஸ்தாவை போய் வழிபட்டுங்க. அப்படியே கோயிலை சுற்றி வரும் பொழுது கிருஷ்ணனை வந்து வழிபடுங்க. கிருஷ்ணனை வழிபட்டுட்டு அப்படியே சுற்றி வரும் பொழுது அக்கரசால கணபதி. நீங்கள் வந்து ஒரு 25 ரூபா கொடுத்தீங்கன்னா தேங்காய் ஒன்று கொடுப்பாங்க. அந்த தேங்காயை வாங்கிட்டு போய் அங்கே தேங்காய் உடைக்கிறதுக்கே இடம் இருக்குது. தேங்காயை உடைச்சிட்டு அவர்கிட்ட சந்தனம் கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்கிட்டு நேராக திரும்ப கிழக்கு பகுதிக்கு வந்து கோயிலை முதல்ல ஒரு சுற்றி வந்ததுக்கு அப்புறமேல் தான் நீங்கள் கிழக்கு கோபுரத்துலேருந்து தான் உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் நேராக போய் பெருமாள் தரிசனம் பண்ணுங்கள். என்னென்னா உள்ளே வந்து லைட்டெல்லாம் கிடையாது. சுவாமி வந்து அறிவு கண்ணுக்கு தான் தெரிவார், ஞான கண்ணுக்கு தான் தெரிவார். நல்லா தெளிவாக பார்த்து சுவாமியோடைய பாதம், உடல், தலை, இது 3ஐயும் அப்படியே தனித்தனியாக. ஏன் தனித்தனியாக வைத்திருக்கிறார்கள்னா நீங்கள் பரசுராமர் தலை, பத்மநாத சுவாமி உடல், திருப்பாதபுரம் பாதம், இதை 3 நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அதை அப்படி வைத்திருக்கிறார்கள். இந்த மூணு இடத்தையும் போய் பார்த்து நல்லபடியாக சுவாமியை வணங்கிக்கிங்க. பிரசாதம் கொடுப்பாங்க, வாங்கிக்கிங்க. அப்படியே கோயில் அப்படியே சுற்றி வருவீங்க. கோயிலை வந்து உள்ளுக்குள்ளேயே சுற்றி வருவீங்க. பின்னாடி போனீங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் சுவாமி படுத்திருக்கிறதையும் அதற்கு பின்பாக யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள், தொப்புள் குடியிலே பிரம்மா இருப்பது, தேவர்கள் அமர்ந்திருப்பது, பொற்பாதங்கள், அங்கே தலைப்பகுதி அனைத்தும் அங்கே வரைந்து வைக்கப்பட்டிருக்கும். அப்படியே 2 நிமிஷம் நின்று சுவாமி அப்படியே நல்லா உருவப்படுத்திட்டு அப்படியே வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு படி ஏறி மேலே போகும். மேலே போனீங்கன்னா அங்கே வந்து அஸ்வத்தாமன் இருப்பார். அஸ்வத்தாமனுடைய சிலை இருக்கிறது. மகாபாரதத்தை நமக்காக கொடுத்த வியாசரும் அதே போல் வீரருக்கெல்லாம் வீரன் கர்ணனால் பழிவாங்கப்பட்ட அஸ்வத்தாமனுடைய சிலை அங்கே இருக்கிறது. இது ஒரு தனி வீடியோவே அடுத்து பேச போகிறோம். கர்ணனை ரொம்ப பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு விஷயத்தை சொல்லணும் அஸ்வத்தாமன் வீடியோவில். ஸோ அஸ்வத்தாமனுடைய சிலை இருக்கிறது. அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தங்க கதவு இருக்கும். அந்த தங்க கதவுல 2 பல்லி போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இடத்தில் தான் சுவாமியின் பொற்பாதங்கள் வந்து இருக்கிறது. முதல்ல போய் அந்த பல்லி மேலே கை வைத்து வணங்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த இடத்துக்கு அனுமதிக்கப்படுறதில்ல. அதனால் நின்று சாமி கும்பிட்டு அப்படியே நீங்கள் வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்ததுக்கப்புறம் கோயிலில் வந்து கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்துருங்க. கோயிலில் சுற்றி வாங்க. பாயாசம் கிடைக்கும். அங்கேயே அரவணை பாயாசம்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாங்கிக்கலாம். அப்போ சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு மன நிறைவோடு இந்த கோயிலை விட்டு வெளியே வாருங்கள். அனந்த பத்மநாத சுவாமி நமக்கு ஆனந்தத்தை அள்ளி தர வேண்டுமென நீங்கள் வந்து வேண்டிங்க. இறைவனுக்கு எந்த அளவுக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமோ அவன் இன்றளவும் நம்மிடம் உண்மையாக இருக்கிறான். என்னை ஆள் விட்டு கூப்பிட்டதுக்கெல்லாம் நான் சாகிற வரைக்கும் இதை மறக்கவே மாட்டேன். இதை வந்து நான் பெருமையாக சொல்லணும், ரிஷபானந்தர் வந்து ஆள் விட்டு கூப்பிட்டாரு அப்படிங்கிற சொல்லணுங்கிறதுக்காக இல்லை. இறைவன் இன்றும் வருகிறான், அதான் விஷயம். மகனே, நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன், நீ தெளிவாக இரு. எந்த இடத்திலும் நான் உன்னை மறந்து விட்டேன்னு நினைத்து விடாதே, அதான் விஷயம். இல்லை, சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துட்டு தருகிறாங்க. இப்போல்லாம் சிசிடிவி கேமரா வைக்கிறான். ஆனால் இறைவன் 360 கேமராவில் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன், நீ கேமரா எங்கும் நிறைந்திருக்கிறேன். மாடினனே, நீ வந்து நான் உன்னை மறந்துட்டேன், நீ நினச்சி எங்கேயா தப்பு பண்ண தூக்கி போட்டு அலையிலேயே மிதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லாமல் எனக்கு தகவல் சொல்லிட்டார். எந்த அளவுக்கு நான் என் ஜோடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும் என இறைவன் மீண்டும் மீண்டும் எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த கோயிலை பற்றி யாரெல்லாம் பாடியிருக்காங்கண்ணே?
ஆழ்வார்களில் தலையாய ஆழ்வார். இவர் கொஞ்சம் நம்ம திருக்குறுங்குடியில் குருகூரில் பிறந்ததுனால இங்கே அவர் பக்கம். அவங்க அம்மா கொஞ்சம் திருவன் பாரிசாரங்கிற ஊருக்காரம்மா. அப்போ அவருக்கு இங்கெல்லாம் பக்கம்தான். அதனால் அவர் ரொம்ப சிலாகிச்சு இந்த பெருமாளை பற்றி பாடியிருக்கார். அதில் ஒரு பாசுரம் பார்ப்போம் சுவாமி. புண்ணியம் செய்து நல்ல புனலோடு மலர்கள் தூவி என்னுமின் எந்தை நாமும் இப்பிறவிக்கு அறுக்கும் அப்பால் தின்னும் நாம் அறிய சொன்னோம் சொற்பொழில் அனந்தபுரத்து அன்னலார் கமலபாதம் அணுகுவார் அமரராவர். இந்த சுவாமியை இப்படிலாம் தீர்த்தம் கொடுத்து மலர் கொடுத்து இப்படிலாம் நம்பிக்கையோடு வணங்கினோம்னா அமரராவர். அதாவது இதுக்கு மேலே பிறவே இல்லாமல் போய் அமரலோகத்தை போய் இறைவனோடு சேர்ந்துருவோம்னு சொல்லி ஒரு பாசத்தில் இருக்கார். மிகப்பெரிய விஷயம் இது. நம்மாழ்வார் இந்த சேத்திரத்தில் இருக்கிற இறைவனை பாடியிருக்கார். ராமானுஜர் வந்திருக்கார். இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. இது ஆழ்வார்கள் வரிசையில் இவர் மட்டும் இங்கே பாடியிருக்காரு. அகத்தியர் இங்கே ஜீவசமாதியானதாக சொல்கிறாங்களே. நிறைய இடத்துல அகத்தியர் ஜீவசமாதி, அகத்தியர் இங்கே வந்தார், அங்கே வந்தார், பஸ்ஸில் வந்தார், ட்ரெயினில் வந்தார், நடந்து வந்தார், அப்படின்லாம் பல இடத்துல சொல்கிறாங்களேண்ணே. நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? அது எப்படின்னா சுவாமி, இப்போ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் ஒரு குரல் இருக்குது. நம்ம வம்சத்தில் ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தன் பெரிய ரொம்ப செல்வந்தனா தான தர்மம்லாம் வழங்கக்கூடிய பெரிய நல்ல மனுஷனாக வாழ்ந்துருந்தானா அடுத்த ஜென்ரேஷன் அவங்கள கடவுளை வணங்க ஆரம்பிச்சிடும். ஒரு 4வது 5வது ஜென்ரேஷன் அவங்க செலவச்சிருவாங்க. கடவுள் தான் நினச்சி நம்ம தாத்தான்னு மரியாதை இல்லாமல் கடவுள் நினச்சி வழங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் நிறைய கிராம தெய்வதைகள் வந்தது. இப்போ அகஸ்தியர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்போ திருப்பூரில் ஜீவசமாதி ஆகிட்டு தான் வச்சுக்குவோம். இந்த அகஸ்தியர் வேறு ஒரு முக்கியமான தேவ காரியத்துக்காக தேவைப்படுறாருன்னா அந்த பாடி அங்கேயே இருக்க இன்னொரு பாடியை கொடுத்து சிவபெருமான் கடவுள் அங்கே அனுப்பிடுவாங்க. இப்போ திருவனந்தபுரத்துக்கு தேவைப்படுறாரு, இங்கே வந்துடுறாங்க. இந்த தேவை முடிஞ்ச உடனே இதே பாடி இங்கே ஜீவசமாதி ஆயிரும். இன்னொரு தஞ்சாவூரில் அகத்தியர் தேவைப்படுறாருன்னா இன்னொரு பாடி சிருஷ்டி பண்ணி அவர் அங்கே அனுப்பிடுவாங்க. அந்த காலத்துலேயே சிவபெருமான் க்ளோனிங்லாம் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு தெரியாத வேறு விஞ்ஞானமே இல்லை சுவாமி. அதாவது இன்னைக்கு தான் எதையும் புதுசாக கண்டுபிடிச்சாமா நம்ம எல்லாம் உலாத்தி தெரியுறா. அன்னைக்கே க்ளோனிங்லாம் நடந்திருக்கு. இப்படி பல இடங்களில் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். ஏன்னா கோரக்கர் கோரக்பூரில் போய் ஜீவசமாதி ஆனான்னு இருக்கு, தமிழ்நாட்டில் ஆனான்னு இருக்குது. ஒவ்வொரு சித்தருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது. ஏன்னா அகத்தியர் தான் இதில் நம்ம ராமேஸ்வரத்தில் ஜீவசமாதி ஆனான்னு சொல்லப்படுது. எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் மரியாதை இருந்தாலும் இங்கே அகத்தியருக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை சிறப்பாக நடக்கிறது. இன்னொன்று அதிகாலை 3 மணிலிருந்தே கோவில் திறந்திருக்கிறது. சுவாமிக்கு நெய்வேத்தியங்கள் சிறப்பாக எல்லாம் நடக்கிறது. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இந்த கோவில் இருக்கிறது. இன்றளவும் இந்த கோவிலில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னென்னா, ஆண்கள் மேல் சட்டை அணியக்கூடாது, ஆண்கள் வேட்டி தான் அணிந்திருக்க வேண்டும். ஜீன்ஸ் பேண்ட்டு மற்றதுக்கெல்லாம் அங்கே அனுமதியே கிடையாது. பெண்கள் சுடிதார் போட்டு வந்தாலும் பேண்ட்டு போட்டு வந்தாலும் வேட்டி வாங்கி கட்டிக்கிறணும். கேரள முறைப்படி, ஆதிகால தமிழன் முறைப்படி தான் இங்கே வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியவே சட்டையகள்னா தான் உள்ளே விடுவேன் அப்படின்னு சொன்னவங்க இவங்க. நம்மளாம் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிட்டு எல்லாம் அங்கே கிழிச்சு இங்கே கிழிச்சு ஜீன்ஸை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகிறது, கோயிலுக்கு போகும்போது தான் இலை வீட்டுக்கு போகிற மாதிரி தலையை விரித்து போட்டுக்கிட்டு போகிறது, அங்கே தான் போய் இந்த தொட தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டு போகிறது, இதெல்லாம் கோயிலுக்கு போகும்போது தான் பண்ணுறீங்க. இதெல்லாம் கோயிலுக்கு போகும்போது பண்ண வேண்டியது கிடையாது. கோயிலுக்கு போகும் பொழுது ஒரு மரியாதையாக இறைவனுக்கு மரியாதை கொடுத்து அந்த இடத்தில் பக்தனாக செல்ல வேண்டும். ஸோ இன்றைக்கும் இந்த முறைப்படி கேரளாவில் வழிபாடு செய்கிறார்கள். ஸோ இது இன்னும் நெடுந்தூரம் நடக்க வேண்டும். நீங்கள் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து கேரளா அனந்த பத்மநாப சுவாமியை வணங்க வரும் பொழுது சரியான முறையை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் என்னென்னலாம் நீங்கள் செய்யணும், இதில் ஏதேனும் முக்கியமான பூஜை நீங்கள் செய்யணுமா, கோயிலில் நீங்கள் என்ன பூஜை வேணால் பண்ணலாம். எல்லாமே நெட்டில் ஆன்லைனில் இருக்குது. ஆன்லைன்லேயே உங்களுக்கு ரேட்டு இதெல்லாம் அதுலேயே விலை இது எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம். உங்களுக்கு கூட இருந்து எதாவது செய்யணும்னா நான் சுந்தரம் ஐயாவை செய்ய சொல்லி நான் ரெஃபர் பண்ணுறேன். ஏன்னா அவர் இந்த மாதிரி தனியாக எதுவும் செய்வது இல்லை. நீங்கள் போனால் ஐயா கூட்டிகிட்டு போவார், அவர் கையில் ஒரு 500 ரூபா கொடுத்துடுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஐயா ஒரு புண்ணியாத்மா, ஒரு புனித ஆத்மா. அவர் ரொம்ப வயதானவர். அவர் சேவையாக நீங்கள் வர்றவங்கள யாரையா கூட்டிகிட்டு போய் அவரால் சாமி கும்பிட வைக்க முடியும். அதே மாதிரி யாராவது வந்தாலும் அவரை தொந்தரவு பண்ணாமல் சாமி கும்பிட்றனா மட்டும்தான் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளணும். இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு வாங்க, சாமி கும்பிடுங்க, நல்லபடியாக சந்தோஷமாக போயிட்டு வாங்க. இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும். ஸோ நமக்கு இறைவன் அருள் புரிந்தமைக்கு என்னாலும் எங்கள் சந்ததியே இந்த அனந்த பத்மநாபனுக்கு அடிமை அப்படின்னு நம்ம எழுதி கொடுக்கலாம். பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டனின் தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செப்பிட்டிருக்காப்பு.
அடியோமோடும் நின்னோடும் பிரிவிந்தி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டனின் தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செப்பிட்டிருத்தாப்பு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இந்த மாலை அனந்த பத்மநாத சுவாமிக்கு போட்டிருந்த மாலை வந்து ஆண்டாள் பூர நட்சத்திரம். இன்னைக்கு என்னென்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பால்கோவா வந்திருக்கிறது திரு கதிரேசன் அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பால்கோவா கொடுக்க, அனந்த பத்மநாத சுவாமி மாலை கொடுக்க, அதை சூடித்தந்த சுடற்கொடியால் ஆண்டாள் அவருடைய நட்சத்திரமான பூர நட்சத்திரம் அண்ணனுக்கு இந்த சூடி கொடுத்த மாலையை நான் சமர்ப்பிக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து இன்னைக்கு நமக்கு பால்கோவா வந்திருக்கிறது. அந்த பால்கோவாவையும் அண்ணனுக்கு நம்ம ஆண்டாளுடைய நட்சத்திரம் கொண்ட அண்ணனுக்கு இதை வந்து பிரசாதமாக, ஆண்டாளுடைய பிரசாதமாக நான் அளிக்கிறேன். திரட்டுப்பால் என்று ஆண்டாள் பாடிய, ஆண்டாள் திருமணத்தின் போதே ஸ்ரீவில்லிபுத்தூர் இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கொடுத்து அனுப்பிய இந்த பால்கோவா அன்னையின் பிரசாதமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை நானும் அருமை சகோதரர் திரு ரிஷபானவர் அவர்களுக்கு ஊட்டி விடுகிறேன். மிக்க நன்றி. சுடி கொடுத்த சொல்லக்கூடிய எம் அன்னை ஆண்டாளுக்கும், மாலை கொடுத்து அனுப்பிய ஆனந்தபுரத்து எம்பெருமானுக்கும், அந்த மாலை எமக்களித்த திரு ரிஷபானந்தர் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நமோ 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 நாராயணாய நமோ நமோ. அனந்தபுரத்திலே உரைகின்ற எம்பெருமானுடைய திருவடிகளே சரணம். எந்த பாதங்களிலிருந்து பாபங்களை எல்லாம் அழிக்கின்ற பாகீரதி தோன்றியதோ அந்த பாதங்களை தேவரும் மூவரும் காணாத அந்த பாதங்களை சரணமடைகிறேன். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓம் நம சிவாய.